ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான இறால் தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இறால் தொக்கு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். ஸோ மண் சட்டி எடுத்திருக்கேன். சட்டி கொஞ்சம் ஹீட் ஆனதுமே நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆகும். எல்லாமே ஆயில் ஹீட் ஆகணும்னா சட்டி கொஞ்சம் ஹீட் ஆகணும். இப்போ நம்ம சட்டி ஹீட் ஆனதுமே நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆனதுமே 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொட்டட்டும். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறமா 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு ஆட் பண்ணுறேன். எல்லாம் நல்லா பொரியட்டும். அப்புறமா கரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கொத்து கரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா பொரியட்டும். அப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு துண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கும் போது தான் நம்மளோட தொக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் ஆட் பண்ண போகிறோம். அப்புறமா இஞ்சி பூண்டு சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறமா சின்னதாக ஒரு இஞ்சி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா பொரியட்டும். ஆயிலில் நல்லா பொரிஞ்ச அப்புறமா நம்ம அடுத்த கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் இறால் தொக்கு பண்ணுறதுக்கு கத்திரிக்காய் ஒரு 2 கத்திரிக்காய் பெரிய சைஸ் கத்திரிக்காய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 3 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த மாதிரி தான் இறால் தொக்கு செய்ய போகிறேன். கத்திரிக்காய் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா பொரியட்டும். எல்லாம் நல்லா பொரிஞ்ச அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ இறாலில் தான் பண்ண போகிறேன். 1/2 கிலோ இறால் தான் நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம தக்காளி அப்புறமா அந்த கத்திரிக்காயெல்லாம் கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறோம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கத்திரிக்காய் போட்டு இறால் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் போல் இறால் கிரேவி பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். பேன் ஹீட் ஆனதுமே 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். ரெண்டையுமே நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி தேங்காய் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த தொக்குக்கு நம்ம தேங்காய் ஆட் பண்ணாமல் தான் நம்ம இன்றைக்கி மசாலாஸ் மட்டும் தான் ஆட் பண்ணி நம்ம சூப்பராக தொக்கு ரெடி பண்ண போகிறோம். மசாலாஸ் நல்லா வறுபடணும். மசாலாஸ் கொஞ்சம் கருகிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட கலரும் டெக்ஸ்சரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தொக்குக்கு. லைட்டாக கருகிற அளவுக்கு நம்ம சிவக்க வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஆனியன் தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே ஓரளவு வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்க மசாலாஸை ஆட் பண்ணிடலாம். எல்லாம் மசாலாஸ் எல்லாமே நம்ம கத்திரிக்காய் தக்காளியில் எல்லாமே நல்லா வதங்கட்டும். அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வாட்டர் இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க.
அப்புறமா அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இறால் வந்து 1/2 கிலோ இறால் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கிலோ இறால் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி. அதையும் வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணி கொடுக்குறேன். எல்லாமே நல்லா வதங்கட்டும். அப்புறமா 1 டம்ளர் அளவு நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். வாட்டர் ஆட் பண்ணி தான் நம்ம இந்த தொக்கை வந்து கொஞ்சமாக வந்து ஏன்னா இறால் வந்து வேகணும் இல்லையா, அதுக்கு தான் நான் 1 டம்ளர் அளவு வந்து வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து வேக வச்சு எடுக்க போகிறேன். இறால் வந்து நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இந்த வாட்டர் ஆட் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ண மசாலாஸை வந்து கருகாமல் இருக்கும். அப்புறம் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதித்து ஆயில் வந்து பிரிஞ்சு வரும். இன்னும் வந்து இறால் வந்து வேகணும். ஸோ மறுபடியும் வந்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் வந்து நம்மளோட இறால் தொக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 4-5 கொதி வந்ததுமே நம்மளோட இறால் தொக்கு வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நான் ஆட் பண்ண வாட்டர் வந்து கொஞ்சமாக வந்து வற்றுற அளவுக்கு நான் வந்து கொதிக்க விட்டுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மல்லித்தலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 2 கொத்து கரி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஃபைனல் டச்சாக வந்து 2 கொத்து கரி லீவ்ஸ் ஆட் பண்ணி ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான இறால் தொக்கு வந்து ரெடி ஆகிடும். சூடாக ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நான் வந்து நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். டேஸ்டியாக ஈஸியாக எப்படி குக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சேனலை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.